சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட திமுக தொழிற்சங்க மாநில தலைவர் குமாரின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை. அரசு மருத்துவமனை மருத்துவர் மது வர்தனா தலைமையிலான மருத்துவ குழுவினர் உடற்கூறு ஆய்வு மேற்கொண்டனர். உடற்கூறு ஆய்விற்கு பிறகு குமாரின் உடல் அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாகவும் தகவல் கிடைத்திருக்கின்றது. செய்யார் அருகே உள்ள பெரும்பள்ளம் பகுதியில் குமாரின் உடலை அடக்கம் செய்ய உள்ளதாக உறவினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பரிமேலழகர் இணைந்திருக்கிறார். பரிமேலழகர், இந்த சம்பவம் தொடர்பான முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் மோகன். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே கொலை செய்தவர் புதைக்கப்பட்ட உடலை தோண்டி எடுத்து தற்போது அங்கே பிரேத பரிசோதனை பணி தொழில் நடைபெற்று வருகிறது. அதாவது பாத்தீங்கன்னா, சென்னை அயனாவரம் பகுதியைச் சேர்ந்த குமார், இவர் முன்னாள் திமுக எம்பி குமாரசாமியின் உதவியாளராக பணியாற்றி வருகிறார். மாநகராட்சி திமுக தொழிற்சங்க நிர்வாகம் பொறுப்பு வகித்து வரும் நிலையில் திமுக தொழிற்சங்க நிர்வாகி குமார் கடந்த 16ஆம் தேதி முதல் காணாமல் போனதாக அவரது குடும்பத்தார் சென்னை களத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தாம்பரம் காவல்துறை உதவி ஆய்வாளர் மேஸ்லின் தலைமையிலான தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு காணாமல் போன குமாரை குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் தனது உறவினரான சொந்தமாக புத்தாண்டி பகுதியில் உள்ள இடத்திற்கு 2 கோடி மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணம் மூலம் ரவி என்பவர் மோசடி செய்துள்ளதாக காவல் நிலையத்தில் குமார் ஏற்கனவே புகார் அளித்திருந்தது. இதனால் ஆத்திரமடைந்த ரவி தலைமையிலான கும்பல் குமாரை காரில் கடத்தி சென்று கழுத்தை நெரித்து கொலை செய்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள மேல் உலக்கூர் குழி தோண்டி குமாரின் உடலை புதைத்திருப்பது தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக ரவி, செந்தில்குமார், விஜய் உள்ளிட்ட 3 பேரை தனிப்படை போலீசார் நேற்று கைது செய்யப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து குமாரை காரில் கடத்தி சென்று கொலை செய்த புதைக்கப்பட்ட இடத்தை அடையாளம் காட்டுவதற்காக கைது செய்யப்பட்ட 3 ஒருவரான ரவி என்ற முக்கிய குற்றவாளியை மட்டும் அழைத்துக் கொண்டு தாம்பரம் தனிப்படை போலீசார் சம்பவ இடத்திற்கு, அதாவது விழுப்புரம் அடுத்த செஞ்சி அருகே உள்ள மேல் உலக்கூர் என்ற இடத்திற்கு நேற்று மாலை வருகை தந்தனர். அப்போது மேல் உலக்கூர் பகுதி அடைந்தபோது அங்கே உள்ள கன்னியமார் கோயில் மலை அடிவாரத்தில் உள்ள காட்டுப் பகுதியில் குமார் உடல் பெய்யப்பட்டிருந்ததை எடுத்து ரவி அடையாளம் காமித்தார். ஆனால் அப்போது இரவு நேரம் ஆகிவிட்டதால் புதைக்கப்பட்ட குமாரின் உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை பணி நடைபெறாமல் இருந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று மேல் உலக்கூர் பகுதியில் உள்ள மலை அடிவாரத்தில் புதைக்கப்பட்டுள்ள குமாரின் உடலை தோண்டி எடுப்பதற்காக பணிகள் தற்போது தொடங்கி நடைபெற்று வந்த நிலையில் தாம்பரம் தனிப்படை போலீசார் மற்றும் செஞ்சி வருவாய் அதிகாரிகள் ஆகியோர் முன்னிலையில் புதைக்கப்பட்ட குமாரின் உடலை தோண்டி எடுத்து வெளியே வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை வந்து அந்த பகுதியிலே பிரேத பரிசோதனை செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து உடற்கூறாய்வு செய்த பிறகு குமார் உடலை சென்னைக்கு கொண்டு செல்லலாமா இல்லை தாம்பரம் தனிப்படை போலீசார் திட்டமிட்டுள்ளனர். குமாரின் உடலை உடற்கூறாய்வு செய்த பிறகு விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருந்து வந்த மருத்துவர்கள் எல்லா அவர்கள் சொந்த ஊருக்கு அனுப்பி வைக்கலாம் என்று யோசிப்பார்கள் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்நிலையில் முக்கிய குற்றவாளி ரவிக்கு சொந்த ஊரான மேல் உலக்கூர் என்பதாலே அங்கே கொலை செய்து காரில் கடத்தி வந்து இங்கே புதைக்கப்பட்டதாக தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பரிமேலழகன்.